வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து நினைத்த குருவே வாழ்க. பிப்ரவரி 25. இன்றைய சிந்தனை வாழ்க்கை மலரிலிருந்து ஞானம், பக்தி, மாயை, முக்தி. ஒரு குழந்தைக்கு தகப்பன் யார் என்பதை அந்த தாய் பொதுவாக அறிந்துள்ள நிலையை போன்று மற்றவர்களால் அறிந்திருக்க இயலாது. அதே போன்று ஒரு தத்துவத்தை சந்தேகமற மாற முடியாத வகையில் அறிந்து கொண்ட இளநிலைதான் ஞானம் எனப்படும். வளர்ப்போர் சொல்லிக் கொடுத்ததை திரும்ப திரும்ப சொல்லும் கிளியை போன்று தன் தாயார் காட்டிய ஒருவரையே தகப்பன் என்று உறுதியாக சொல்லும் மகனின் மனோ நிலையைப் போல எழுதப்பட்ட கருத்துக்களே சரியானது என நம்பி கொண்டிருக்கும் நிலையை இம்மாதிரியாகவே சொல்லலாம். கற்பனை வேகத்தால் இயற்கையை மறந்து, சமூகத்தின் அமைதியையும் அமைப்பையும் மறந்து, மக்களின் எண்ணம், சொல், செயல்களால் விளைந்து வரும் விளைவை போல நிகழ்ச்சிகளை மறந்து, உடலளவில் தேவைகளையும் அறிவுக்கு அந்த சமய பொருத்தமானதையும் ஞாபகத்தில் கொண்டு புலனறிவு எல்லையிலேயே மட்டும் நின்று மயக்க நிலையில் எண்ணி செயல்படும் செயலை மாயை என்று சொல்கிறோம். எள்ளுக்குள் எண்ணெயை போன்று பிரபஞ்சம் முழுவதும் எங்கும் எல்லாவற்றிலும் நீக்கமற நின்றிருக்கும் ஆன்மா, ஜீவன், கடவுள், இயற்கை சக்தி என்று பலவாறு